கிரிக்கெட் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஏலத்தில் ஒரு மாசான சம்பவம் செஞ்சாங்க. குறிப்பாக அதில் எந்த ஒரு தமிழக வீரர்களும் ஏலத்தில் எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு ட்ரேட் செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் நம்மளுடைய சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் ப்ரோ இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் பதில் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னார், ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு வர்றது உண்மைதானா, அது மட்டும் என்ன காரணத்துக்கு தமிழக வீரர்களை சிஎஸ்கே ஏலத்தில் எடுக்கலை, அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் சொன்ன பேட்டியின் மூலம் வாங்க வீடியோக்களை போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. முதல்ல நம்ம சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் ஐயா என்ன சொன்னார்னா, நாங்கள் இந்த ஏலத்தை ஒரு மாசான சம்பவம் செஞ்சுருக்கோம். நம்ம தலைவன் என்ன சொன்னானோ அதை நாங்கள் செஞ்சுட்டோம். இனிமேல் தலைவன் எல்லாம் பார்த்துக்கிடுவான், நாங்கள் தலைவன் ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலை டோனியா முதல்ல புகழ்ந்து பேசியிருக்காரு. அது மட்டும் நம்ம அவங்ககிட்ட நீங்கள் எதற்கு தமிழக வீரர்களே எடுக்கல, சமீர் ரசி வந்து 8 கோடி எடுக்கும்போது ஷார்கான் 7 கோடி தான் முன்னாடி, நீங்கள் அதுக்கு ஷார்கானே எடுத்துருக்கலாமே, ஏன் ஒரு தமிழக வீரர் கூட உங்கள் சிஎஸ்கே ஸ்குவாட் இல்லை, பேர் மட்டும் சிஎஸ்கேன்னு சொல்லி வச்சுருக்கீங்க, சென்னையில் டீம் வச்சுக்கிட்டு தமிழக வீரருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க, இது தொடர்ந்து 2வது வருஷம் நீடிக்குது அப்படின்னு சொல்லி நிருபர் கேட்ட கேள்விக்கு நம்மளுடைய சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் என்ன சொன்னார்னா, எங்களுக்கும் தமிழக வீரர்களை சிஎஸ்கே நிலையில் விளையாட வைக்கணும்னு ஆசை தான், தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் அவங்க நாங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே பர்ஸ் அமௌண்ட்டுக்கு போயிடுறாங்க. குறிப்பாக ஷார்கான் வரும்போது எங்கள்கிட்ட பர்ஸ் அமௌண்ட் அந்தளவுக்கு இல்லை, எங்கள் பர்ஸ் காலியானவர் தான் ஷார்கான் ஏலத்திலே வந்தார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பல இளமையான திறமையான தமிழக வீரர்களை கண்டறிந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தமிழகம் முழுவதும் சிஎஸ்கே கிரிக்கெட் அகாடமி சார்பில் ஏகப்பட்ட அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்கோம். பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் அங்கிருந்து உள்ள கொண்டு வந்து பல தமிழக வீரர்கள் ஐபிஎல் அணியிலும் சரி, இந்தியன் டீமில் விளையாடும் சரி, அதுக்கு முக்கிய பங்கு வைக்கிறது நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எங்களால் என்ன முடியுமோ அதை தாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஏலத்தில் எங்களால் தமிழக வீரர்கள் எடுக்க முடியாத காரணம், நாங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே அந்த பர்சமெண்ட் போடுறோம் ஒரே காரணத்தில் தான் தமிழக வீரர்கள் எடுக்க முடியல. கட்டாயம் வர 2025 மெகா ஆப்ஷனில் நாங்கள் சிஎஸ்கே ஸ்குவாடில் தமிழக வீரர்களை எடுத்து குறிப்பாக 2 வீரருக்காட்டும் நாங்கள் சிஎஸ்கே பிள்ளைங்களெல்லாம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் ஐயா உறுதியளித்திருக்காரு. அடுத்த கேள்வியாக சச்சின் ரவீந்திரா இவ்வளோ கம்மியான ரேட்டு கிடச்சிருக்கீங்களா, இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டாக்கு, நாங்களே எதிர்பார்க்கல அவர் இவ்வளோ மலிவாக கிடைப்பாருன்னு. அவர் இவ்வளோ குறைவான ரேட்டு கிடைச்சது சந்தோஷம் தான். இவர் கட்டாயம் ஒரு மோய் நிலைக்கு பேக்கப் வீரராக இருப்பார் நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பாக நம்ம தலா டோனிக்கு என்ன சொன்னார் அதை தான் நாங்கள் ஏலத்தில் செஞ்சுருக்கோம். அவர் சச்சின் ரவீந்திரன் டேரில் மில்சன் கட்டாயம் தேவைன்னு சொன்னார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நியூசிலாந்து பிளேயர் எடுத்தமே தவிர மற்றபடி நியூசிலாந்து டீமாக சிஎஸ்கே டீமை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து பிளேயர் அந்த சீசன் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்காங்க. இங்கிலாந்து பிளேயர் வெளியில் போயிடுறாங்க பாதிக்கு மேலே. அந்த காரணத்தினால தான் நியூசிலாந்து பிளேயர் எடுத்தது. கரெக்டாக நம்மளுக்கு நம்ம டீம் பிளே ஆஃப் போகிறதுனால அனைத்து மேட்சும் ஃபாரின் பிளேயர் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நியூசிலாந்து பிளேயருக்கு அதிக வீரருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட காரணம் இல்லை அப்படின்னு சொன்னார். அடுத்ததான் நீங்கள் நம்ம சிஎஸ்கே டீமில் ரோஹித் சர்மா ட்ரேடு செய்யப்படுறாரு அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது. அது உண்மையாக அந்த செய்தியை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி காசி விஸ்வநாதன் ஐயாட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னன்னா, சிஎஸ்கே குறிப்பாக ஐபிஎல் வரலாற்றில் ட்ரேடை ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது. ட்ரேடை பொறுத்த சிஎஸ்கேக்கு விருப்பம் கிடையாது. இந்த 16 வருட ஐபிஎல்லில் சிஎஸ்கே பண்ண ஒரே ட்ரேடு ராபின் உத்தாப்பா மட்டும்தான். அதுகளை தீவிர காலத்தில் பண்ணால் மற்றபடி நாங்கள் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணலை, ட்ரேடும் பண்ண மாட்டோம். குறிப்பாக மும்பைட்டே எங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. நாங்கள் அவங்ககிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தலை. ரோஹித் சர்மா விஷயத்தில் எங்களை பொறுத்தவரை அவர் எங்கள் அணிக்கு தேவையில்லை. குறிப்பாக நாங்கள் பாம்பேக்கு மும்பை இந்தியன்ஸ் கொடுக்குற மாதிரி வீரர்களும் எங்கிட்ட இல்லை. அதனால் இந்த ட்ரேடு கட்டாயம் பொய்யான ட்ரேடு, இது வதந்தி கிடையாது அப்படின்னு சொன்னார். இதை பற்றி நிறைய சிஎஸ்கே நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்தாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் கிடைக்கி சில பேர் தங்களோட சுய விளம்பரத்துக்காக சுய லாபத்துக்காக செய்திகளை பரப்புகிறாங்க. இதுக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு தரமான ஸ்குவாட் வச்சுருக்கோம். இதுலேருந்து வெளியேற்றுறதுக்கு எந்த ஒரு வீரரும் எங்கிட்ட இல்லை. நாங்கள் வெளியேற்றுற மாதிரி எந்த ஒரு பிளேயருமே நாங்கள் ஏலத்தில் எடுக்கலை, இன்னும் எடுக்கவும் மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சர்மாவோட உதவியும் தேவையில்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போதைக்கு இருக்கிற ஸ்குவாடே போதும், கட்டாயம் டிராஃபி வின் பண்ணும், தலைவன் இருக்கான், அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதையா தன்னோட பேட்டியை முடிச்சுக்கிட்டாரு. இந்த பேட்டியிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இனிமேல் சிஎஸ்கே எந்த ஒரு ட்ரேடும் பண்ண போகிறதும் இல்லை. குறிப்பாக ரோஹித் சர்மா ட்ரேடு 100% ஒரு வதந்தி, அது மக்களால் கலப்பிப்பட்ட ஒரு பொருளின்னு சொல்லி தெளிவாக காசி விஸ்வநாதன் ஐயா உறுதிப்படுத்திட்டார். இனிமேல் சிஎஸ்கே அணியில் ரோஹித் சர்மா ட்ரேடு செய்யப்படவில்லை, வேறு எந்த வீரர் ட்ரேடு செய்யப்பட வாய்ப்பு இல்லை. சிஎஸ்கே டைரெக்டாக ஆக்ஷனில் தான் பிளேயர் எடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றி புத்தமுது ஆஃபீஸில் அப்டேட் நாங்கள் சேனலோட இணைந்துருங்க. மற்றும் ஒரு புத்தமுது சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.